இன்னைக்கு என்னன்னா, நம்மளை வந்து குத்தி 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 காட்டி தப்பா போர்ட்ரேட் பண்றாங்கல்ல, அவங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ நான் வந்து வீடியோ பண்றேன். ஸோ நான் நல்ல விதமா வீடியோ பண்ணாலும் வீடியோக்காக அந்த ஷோ காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க, நல்லதா காட்டுறாங்க, நல்லபடியா இருக்காங்கன்னு. அதே இப்போ நான் கெட்டதா வீடியோ பண்றேன், சம்டைம்ஸ் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றேன், இல்லை நெகட்டிவ் வீடியோஸ் பண்றேன் அப்படின்னா, எவ்வளோ தைரியம், சி எப்படி வளர்த்துருக்காங்க, சி எவ்வளோ கேவலமான பொண்ணு, எவ்வளோ கேவலமான பையன், எவ்வளோ தைரியம் வந்து சோஷியல் மீடியாவில் எவ்வளோ நெகட்டிவாக போடுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க, உன் கூட இருக்கவங்க உன்னை குத்தி காட்டி ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லிட்டே தான் இருப்பாங்க. ஏன் தெரியுமா? எப்போ ஒருத்தர் நம்மளை வந்து குத்தி குத்தி காட்டுறாங்க, நம்மளை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறாங்க, நம்ம வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்னு உனக்கு ஃபீல் ஆகுதோ அப்போவே நீ ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, நீ வந்து லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிட்டே இருக்கன்னு அர்த்தம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறப்ப மட்டும்தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்கலாம் குத்தி 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 காட்டுவாங்க. அப்படி அவங்க உன்னை தப்பாக போர்ட்ரேட் பண்ணுறப்பவே நீ உன்னை நீயே ஜட்ஜ் பண்ணிக்கோ, நீ லைஃப்பில் வளர்ந்துட்டே போகிறன்னு அர்த்தம். ஸோ நானுமே சம்டைம்ஸ் வந்து என்னை தப்பாக சொல்கிறா, தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னா ரொம்ப டவுன் ஆகிடுவேன். ஸோ நான் டவுன் ஆகிட்டேன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது என் லைஃப்பில். அப்படியே பிரேக் டவுன் ஆகி நான் உட்காந்துருவேன். நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு அதுதான் தேவை. அவங்க நல்லா இருக்காங்களோ நல்லா இல்லையோ, அவங்க கூட இருக்க நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது. கரெக்டா இல்லையா? கரெக்ட் தானே? அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இல்லை அதெல்லாம் தேவையில்லை. என் கூட இருக்கியா, என்னை சுற்றி இருக்கியா, எனக்கு கீழே இரு. எப்போவுமே நீ வந்து ஒரு தப்பான ஜட்ஜ்மெண்ட்ல இரு. உனக்கு மேலே நான் இருக்கணும். அது ஏன்னே தெரியாது, பொறாமையா, ஈகோவா, சாடிஸ்டா, அதுக்கு என்ன பேருனே தெரியாது. ஆனால் ரீசனே இல்லாமல் நம்ம எதிரியாக கூட இருக்க மாட்டோம். ரீசனே இல்லாமல் நம்மளோட ஒரு ஒரு படி ஸ்டெப்பை வந்து டவுன் பண்ணுறதுக்கு நிறைய பேசுவாங்க. ஸோ இந்த காதில் வாங்கிட்டு, ஏன் நான் என் லைஃப்பில் அப்படி தான் இருக்கேன். என்னை சுற்றி எவ்வளோ நெகட்டிவாக சொன்னாலும் சரி, எவ்வளோ சில பேர் சொல்லுவாங்க, நல்லது சொன்னால் மட்டும் எடுத்துக்கோ, கெட்டது சொன்னால் எடுத்துக்க மாட்டேன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் உன் கூட சுற்றி இருக்கிறவங்க என்ன நல்லது சொன்னாலும் சரி, கெட்டது சொன்னாலும் நீ எதுவுமே எடுத்துக்காத. உனக்கு என்ன தோணுது, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ பண்ணு. சம்டைம்ஸ் இது சொல்கிறது கரெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் இது சொல்கிறது கரெக்டாக இருக்கும். அந்த சுச்சுவேஷன் உனக்கு டக்குன்னு உன் மைண்டில் இது பண்ண கரெக்டாக இருக்குன்னா நீ பண்ணிவிடு. அது தப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீ பண்ணிவிடு. பிகாஸ் திஸ் இஸ் யோர் லைஃப். நீ உன் லைஃப்பில் நீ என்ன பண்ண போகிறன்றது நீ தான் டிசைட் பண்ணணும். உனக்காக அவன் சாப்பிட மாட்டான், அவனுக்காக நீ சாப்பிட மாட்டேன். உன் வயிறு உன் வாய்க்காக நீ தான் சாப்பிடணும். ஸோ எப்போவுமே சுற்றி இருக்கவங்க சொல்கிறாங்க, சுற்றி இருக்கவங்க பார்க்குறாங்க, சுற்றி இருக்கவங்க பேசுகிறாங்கன்றது வேண்டாம். இன்னைக்கு நீ அவன் வாய் மெல்றதுக்கு உன் பேர், நாளைக்கு அவன் வாய் நம்மன்னா வேற பேர். அவன் போயிட்டே இருப்பான், அவனுக்கு இதுதான் வேலை. ஆனால் உனக்கு அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு வந்து லைஃப்பில் ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டேஜ் வேணும். ஸோ நீ இதை எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு லைஃப்பில் போயிட்டே இருக்கணும். இன்னும் லைஃப் நிறைய இருக்குது. நம்ம நாளைக்கு செத்து போவோம், இன்னைக்கே செத்து போவோம், இப்போவே கூட செத்து போவோம், சொல்ல முடியாது. ஸோ நிரந்தரமே இல்லாத வாழ்க்கைக்காக நீ எதுக்கு அடுத்தவன் சொல்கிறான், அடுத்தவன் பார்க்குறான், அடுத்தவன் பேசுகிறான், அடுத்தவனுக்காக வாழ்கிற? உனக்காக வாழு. உன் மனசாட்சிக்கு நீ கரெக்டாக வாழு. உனக்கு உண்மையாக இருக்காங்களா, உனக்கு கரெக்டாக இருக்காங்களா, நீ அவங்கக்கிட்ட கரெக்டாக இரு. உன்கிட்ட தப்பாக இருக்காங்களா, நீ வந்து அவங்கக்கிட்ட தப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, தட்டி விட்டுட்டு வேலையை பாரு. நான் வந்து டைலாக் சொல்லுவாங்க, நீ எனக்கு கரெக்டாக இருந்தால் நான் உனக்கு கரெக்டாக இருப்பேன், நீ எனக்கு தப்பாக இருந்தால் நானும் உனக்கு தப்பாக இருப்பேன். அதெல்லாம் வேண்டாம். உனக்கு கரெக்டாக இருக்காங்கன்னா நீ கரெக்டாக இரு, உனக்கு தப்பாக இருக்காங்கன்னா நீ விலகி இரு. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ உனக்கு என்ன தோணுதோ நீ பண்ணு. உனக்கு என்ன எப்போவுமே உனக்கு ஒரு டிசிஷன் எடுக்கணும், மைண்ட் வந்து கன்ஃபியூஸாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நீ யோசி. இது பண்ணால் இது நடக்கும், இது பண்ணால் இது நடக்கும், இப்படி பண்ணால் அப்படி நடக்கும், அப்படி பண்ணால் இப்படி நடக்கும்னு உனக்குள்ளே நீ ஒரு கால்குலேட் போட்டுக்கோ. அடுத்தவனோட சஜெக்ஷன், அவன் எவ்வளோ க்ளோஸாக இருக்கட்டும், அம்மா அப்பா வாட் எவர், அடுத்தவங்களோட சஜெக்ஷன் நமக்கு வேண்டாம். சம்டைம்ஸ் அது தப்பாக போயிருச்சுன்னா அப்போ நம்ம யோசிப்போம், அவங்க பேச்சை கேட்காமலே இருந்திருக்கலாமோ. அப்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு இருக்க அவங்களுக்கு இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிரேக் ஆகும். ஸோ உன் ஹார்ட் உன் பிரைன் என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளு. சம்டைம்ஸ் பிரைன் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், சம்டைம்ஸ் ஹார்ட் சொல்கிறது கரெக்டாக இருக்கும், ரெண்டுமே ஒன்று தானே. ஸோ உன்னோட டிசிஷனில் நீ போகிறப்ப மட்டும்தான் உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அடுத்தவனோட டிசிஷனில் நீ போகிறப்போ உனக்கு ஒரு இன்கம்ப்ளீட்டாக உள்ளுக்குள்ளே ஒரு குத்துதல் இருக்கும். நீ ஒன்று பிளான் பண்ணியிருப்ப, ஆனால் உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கவன் ஒன்று சொல்லுவான், ஆனால் நீ என்ன பண்ணுவ, பிற தியாகியாட்டம் அவன் சொல்கிறத கேட்பேன்.
ஸோ அப்படி கேட்குறப்ப உனக்குள்ளே ஒரு குத்துதல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த குத்துதலே வேணாம், உன் மனசாட்சி சொல்கிறத கேட்டுட்டு உன் மனசாட்சி படி இரு. புரியுதா? புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.